உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ ரிவி நேயர்கள் அனைவருக்கும் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் அன்பான வணக்கங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அதாவதுன்றது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புன்றது கம்பல்சரி கண்டிப்பாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வளர்ச்சிகள் இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அதையும் தாண்டி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா படிப்புக்கு உண்டான வேலை இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்க தான் செய்யுதுங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம 1000 விஷயங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு 4 ரீசன் மட்டும்தான் உண்டு, 4 காரணங்கள் மட்டும்தான் உண்டு. அது என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவதுன்றது முதல்ல ஒரு மனிதன் கஷ்டப்படுறாங்க, அதாவது அழிவு நோக்கி போகிறதுக்கு காரணம், கஷ்டப்படுறதுக்கு காரணம், முதல் காரணம் பார்த்திங்கன்னா தோஷங்கள். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தோஷங்கள் இருந்தது அப்படின்னா முழுக்க அவங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக இருக்காதுங்க, வளர்ச்சின்றதே இருக்காது. ரெண்டாவது காரணம் அதாவதுன்றது சதி, சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சத்துருக்கள், அதாவது திஷ்டின்னு சொல்லலாம், சதின்னு சொல்லலாம். மூணாவது பார்த்திங்கன்னா வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் திசா புத்தி கெட்டு போனால் அவங்களோட வளர்ச்சி இருக்காது அப்படின்றத எடுத்துக்கலாம். நாலாவது சனி இருந்தால் கஷ்டப்படுவாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு கஷ்டப்படுறதுக்கு 4 காரணம்தான். ஒன்று தோஷங்கள், ரெண்டாவது சதி, மூணாவதுன்றது திசா புத்தி, 4வது சனி, அதாவது 7 சனி, அஷ்டமத்து சனி, ஜென்மச்சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரி சனி. அப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆக வேண்டிய நேரத்தில் கல்யாணம் ஆகிறதில்ல, நிறைய பேருக்கு இருக்க வேண்டிய நேரத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கிறதில்ல, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு தகுந்த வளர்ச்சி இருக்கிறதில்ல, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருக்கிறதில்ல, படிப்புக்கு தகுந்த ஒரு முன்னேற்றம் இருக்கிறதில்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்து பார்ப்போம். அப்போ அந்த ஜாதகரை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஒன்று உங்களுக்கு தோஷங்கள் இருக்குதுங்க, அதனால தான் உங்களுக்கு திருமணம் ஆகலை, புத்திர பாக்கியம் இல்லை, வளர்ச்சி இல்லை, உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே இன்னொருத்தட்ட கொண்டு போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது உங்களோட ஜாதகத்தில் யாருங்க சொன்னது, தோஷமெல்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம மனசுக்குள்ளார ஒரு கேள்வி இருக்கும், என்னடா அவர் பார்த்தா தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாரு, இவர் பார்த்தா தோஷம் இல்லைன்னு சொல்கிறாரு, அப்போ நம்ம எதை நம்புறது அப்படின்ற அந்த குழப்பம் நமக்குள்ளார கண்டிப்பாக வந்துடுது இல்லைங்களா. அப்போ நாம் இந்த பதிவில் பார்க்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா, ராசிக்கு பலன் சொல்கிறது இல்லைங்க, பலன் சொல்லலை, லக்னத்துக்கு பலன் சொல்கிறோம். அதாவது தோஷம் அப்படின்றது முதல் தோஷம் நாகதோஷம், அதாவது ராகு கேதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த இடத்துல இருந்தால் தோஷம் அப்படின்றது அதை பார்க்க போகிறோம். அடுத்தது செவ்வாய் தோஷம், எந்தெந்த இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தார தோஷம் அப்படின்றது எந்த இடத்துல இருந்தால் தோஷம்ன்றது பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா புத்திர தோஷம், எந்தெந்த இடத்துல இருந்தால் புத்திர தோஷம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்தது காலசர்ப தோஷம், எந்த இடத்துல இருந்தால் எப்படி இருந்தால் காலசர்ப தோஷம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அதாவதுன்றது வர்க்க தோஷம், பூர்வ புண்ணிய சாபம் சொல்லுவாங்க, பெண் சாபம்னு சொல்லுவாங்க. இது எந்த இடத்துல இருந்தால் பூர்வ புண்ணிய தோஷம். அடுத்தது அதாவது பார்த்திங்கன்னா சகட தோஷம், எங்கே இருந்தால் சகட தோஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புணர்ப்பு தோஷம் அப்படின்றது ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்தை அடிப்படையாக தான் எந்த ஜாதகர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாலும், அதாவது லா அப்படின்னு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம்ன்றது 1ஆம் இடம். அந்த லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த காணொலியில் இப்போ எந்தெந்த இடத்துல இருந்தால் எந்தெந்த தோஷங்கள் அப்படின்றது மிக விளக்கமாகவும் விரிவாகவும்
நம்ம அருமையாக அற்புதமாக பார்க்க போகிறோங்க. சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் சொல்ல வர்றது என்னன்றது கமெண்டில் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். இதே போக ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதனோட அருமை கண்டிப்பாக நமக்கு தெரியாது. அதே நம்ம அது இல்லாத போது தான் அதனோட அருமை நமக்கு கண்டிப்பாக தெரியும்னு சொல்லுவாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த காணொலியில் நீங்கள் கேட்கும்போது உடனே நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதை பார்த்து முடிச்சுட்டு கூட என்ன பண்ணுறேன்னா, உங்களுடைய சுய ஜாதகம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும், அதாவது ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்க, மேச லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், இது மாதிரி அந்தந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எங்கெங்கே இருந்தால் தோஷம்ன்றதை பற்றி தெளிவாக நான் சொல்கிறேங்க. இந்த வீடியோவை முதல்ல நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி. அப்படி வைக்கும் பொழுது நாளைக்கு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒருத்தட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க அப்படின்னா இந்த காணொலி எடுத்து பாருங்கள். அவங்க சொல்கிறதுக்கும் நாம் சொல்கிறதுக்கும் தோஷம் இருக்குது அப்படின்னா அவங்க சொன்னது உண்மை அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கோங்க. சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அவங்க பார்க்கும்போது நான் உங்களுக்கு தோஷம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பலை. பொதுவாக இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் தோஷத்தை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். அப்படி நான் தெளிவாக சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது கம்பேர் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இது எல்லாமே தெரியும். ஏன்னா ஒரு மனிதனுடைய வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், முழுக்க பார்த்திங்கன்னா வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல், உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், இன்றைக்கி நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் ஏறின இடத்துலையே மீண்டும் இறங்கிக்கிட்டு வளர முடியாமல், அதாவது இந்த உலகத்தில் பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் இல்லாமல் நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணும் இல்லைங்களா? அதுக்கு முன் உதாரணம் என்னன்னா நம்ம ஜாதகம்தான். நம்ம ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ முடியும். இப்போ ஒரு உதாரணம், குழந்தை பாக்கியம் எடுத்துக்கோங்க. குழந்தை பாக்கியம்ன்றது ஆயிர காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள் நினச்ச உடனே குழந்தை பிறந்துடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது என்னதான் அவங்க முயற்சி பண்ணாலும், ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும், ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது தள்ளி போகும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்காத வேண்டுதல் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாமே செய்வோம். அதுபோல் நம்மளுடைய ஜாதகத்தில் 4 காரணம் நல்லா இருக்கணும். நான் சொன்னது தோஷம் இல்லாமல், திசா புத்தி நல்லா இருந்து, மனிதலாக்கில் சதி இல்லாமல், சனி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும், நம்மளால் வளர முடியும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையா அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது நீங்கள் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுடைய சுய ஜாதகம் நம்மக்கிட்ட கொடுத்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தால், அதாவதுன்றது நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இப்போ நம்ம பிறந்த லக்னத்துக்கு அதாவது என்னென்ன பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். சரிங்களா? விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் தோஷம் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நல்ல படிப்பு இல்லாமல், படிப்பு இருந்து வேலை இல்லாமல், வேலை இருந்து நல்ல சம்பளம் இல்லாமல், அதாவது நல்ல வாழ்க்கை இல்லாமல், நல்ல வளர்ச்சி இல்லாமல், வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு திருமணம் ஆகாமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல், அதாவது ஏன்டா பிறந்தோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலமை இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 100% ஒரு மனிதனுடைய அழிவுக்கு முதல் காரணமே இந்த தோஷங்களை தான். இந்த தோஷங்களாகப்பட்டது எந்தெந்த வீட்டில் இருந்தால், எந்தெந்த கிரகங்கள் உக்காந்தா தோஷம் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ராசிக்கு பலன் சொல்லலை. ஏன்னா ராசிக்கு பலன் சொன்னால் அது பொது பலன். லக்னத்துக்கு பலன் அப்படின்றது இது எல்லா விருச்சக ராசிக்காரங்களுக்குமே, அதாவது விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்குமே இது எல்லாத்துக்கும் இது ஒன்று தான்.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடையாது. தோஷன்றது எல்லாருக்குமே இது ஒன்று தாங்க. சரிங்களா? அப்போ இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் தோஷம் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா ராகு கேது தோஷத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சிலர் வந்து ராகு கேதுன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாகதோஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ரெண்டுமே கண்டிப்பாக இது ஒன்று தான், வெவ்வேறுலாம் கிடையாது. அதேமாதிரி ராகு கேது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு ஜாதகமாக மாப்பிள்ளை ஜாதகம் கொண்டு போய் கொடுக்கும்போது இந்த ஜாதகருக்கு நாகதோஷம் இருக்குது, அதாவது ராகு கேது இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த இடத்துல இருந்தால் தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் இடத்துல ராகு இருந்தால் 7ஆம் இடத்துல கேது இருக்கும், 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் 8ஆம் இடத்துல கேது இருக்கும். இது மாறி கூட வரும், இங்கே கேது அங்கே கூட ராகு கூட வரலாம். சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் இடம் அப்படின்னா உங்கள் விருச்சிக லக்னத்தில் ராகு இருந்தாலோ, அடுத்தது தனுசு ராசியில் ராகு இருந்தாலோ, அதே 7ஆம் இடத்துல பாருங்கள் ரிஷப ராசியில் கேது இருக்கும், 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் கேது இருக்கும். ஏன்னா 1ல் இருந்தால் 7 இருக்கும், 2ல் இருந்தால் 8ல் இருக்கும். அப்படி இருந்தால் இதுக்கு பேர் தான் நாகதோஷம்னு சொல்லுவாங்க. இதனால தான் நிறைய பேருக்கு திருமண தடையாகவே இருக்கும். சரிங்களா? அடுத்த தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம். பொதுவாக செவ்வாய் தோஷம் அப்படின்னா 2, 4, 7, 8, 12. அப்போ 2, 4, 7, 8, 12ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். அப்போ உங்களுக்கு வந்து செவ்வாய் எங்கெங்கே இருந்தால் தோஷம்? 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனுசு ராசியில் செவ்வாய் இருந்தாலோ, 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கும்பராசியில் செவ்வாய் இருந்தாலோ, 7ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் செவ்வாய் இருந்தாலோ, 8ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுன ராசியில் செவ்வாய் இருந்தாலோ, 12ஆம் இடம் சொல்லக்கூடிய துலா ராசியில் செவ்வாய் இருந்தாலோ, நான் சொல்கிற மாதிரி அதாவது எந்த வீட்டில் தனுசு ராசி, கும்பராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, அடுத்தது துலா ராசி, இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் இதுக்கு பேர் தான் செவ்வாய் தோஷம். இதனாலேயும் நிறைய பேருக்கு திருமணம் தடையாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா 3ஆவது தோஷம்ன்றது தார தோஷம். இப்போ நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் எத்தனை பொண்ணு பார்த்தாலும் அமையாது, எத்தனை மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போனாலும் அமையாது. அதுக்கு ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? தார தோஷம் இருக்குது, தட்டத்துக்கு தாலி வந்தால் கூட தவிழ்ந்து தான் போகும்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? வாழை மரம் வச்சு தாலி கட்டிட்டு பரிகாரம் பண்ணிவிட்டு அந்த வாழை மரம் வெட்டிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. சரியா? அந்த தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தார தோஷம். பொதுவாக நம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம். இப்போ உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் இடம் சொல்கிறது எங்கே? ரிஷப ராசி. 8ஆம் இடம் சொல்கிறது வந்து எங்கே? மிதுன ராசி. அப்போ ரிஷப ராசியிலேயோ மிதுன ராசியிலேயோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனியோ சுக்கிரனோ ஏதாவது ஒன்று உட்காந்தாலும் சரி, இல்லை 2 ஒரே வீட்டில் உட்காந்தாலும் சரி, இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா தார தோஷம். சரிங்களா? அதாவது மாங்கல்ய தோஷம்னு சொல்லுவாங்க. இதனால தான் நிறைய பேருக்கு திருமண தடையாக இருக்கும். சிலருக்கு திருமணம் பண்ணிவிட்டும் உடனே பிரிஞ்சிருவாங்க, டைவர்ஸ் ஆகிரும், இல்லை நிம்மதியாக சேர்ந்து வாழ மாட்டாங்க. அதுக்கு காரணம் தான் இந்த தார தோஷம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதாவது புத்திர தோஷம். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா புத்திர தோஷம்னா என்ன? இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறந்துடும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் அவங்க வந்து ஒரு முயற்சி எடுத்தாலும், என்ன தான் கோயிலுக்குள்ளே போனாலும், பரிகாரம் பண்ணாலும், அவங்க என்ன தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் குழந்தை பாக்கி இருக்காது. என்ன காரணம் கொண்டு போய் ஜாதகாட்டை கொடுத்து கேட்டால், அம்மா உங்களுக்கு புத்திர தோஷம் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, முதல்ல அது சரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கே இருந்தால் புத்திர தோஷம்? பொதுவாக நம்ம லக்னத்துக்கு 5ஆவது வீடு தான் புத்திர ஸ்தானம். அப்போ இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 5ஆவது வீடு எந்த ராசி? மீன ராசி. அந்த மீன ராசியில் உங்கள் சுய ஜாதகத்தில் மீன ராசியில் ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திர தோஷம். சனியோ குருவோ இருந்தால் குழந்தை பாக்கி தாமதமாக கொடுக்கும், அதாவது லேட்டாக கொடுக்கும். சரிங்களா? அப்போ ராகு, கேது, சனி, குரு இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் அதுக்கு பேர் தான் புத்திர தோஷம். குழந்தை பாக்கியத்துக்கு தடை பண்ணுற தோஷம். இதுக்காக வேண்டி நம்ம போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாம் பார்ப்போம். ஆனால் நமக்கு அந்த புத்திர தோஷம் மட்டும் சரி பண்ண மாட்டோம். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வர்க்க தோஷம். ஒரு ஜாதகம் கொண்டு போய் நீ கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு வர்க்க தோஷம் இருக்குது, அதாவது பித்ருக்கள் தோஷம் இருக்குது,
பூர்வீக புண்ணிய சாபம் இருக்குது, முன்னோர்கள் இறந்த நேரம் சரியில்லை, ஆத்ம சாந்தி அடையலை, பெண் சாபம் இருக்குது, அந்த மாதிரி வர்க்க தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த இடத்துல இருந்தால் வர்க்க தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வர்க்க தோஷம் அப்படின்னா சூரியனும் சனியும் ஒன்றா சேர்ந்து இருந்தால் வர்க்க தோஷம். சூரியனும் சனியும் ஒன்றா சேர்ந்துருந்தால் வர்க்க தோஷம். அப்போ உங்களுக்கு எந்த வீட்டில் இருந்தால் வர்க்க தோஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். பொதுவாக 5, 7, 9. அப்போ 5ஆம் இடம் சொல்கிறது மீன ராசியிலேயோ, 7ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிஷப ராசியிலேயோ, 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடக ராசியிலேயோ சேர்ந்திருந்தால் அதுக்கு பேர் தான் வர்க்க தோஷம். சரிங்களா? அப்போ நான் சொல்கிற மாதிரி மீன ராசியிலேயோ, ரிஷப ராசியிலேயோ, கடக ராசியிலேயோ சூரியன் சனி ஒன்றா சேர்ந்துருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் நிச்சயம் இதுக்கு பேர் வர்க்க தோஷம். அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக லக்னம் அப்படின்றது இன்றைக்கி நம்ம என்ன சொல்லுவோம்னா திர லக்னம். விருச்சக லக்னம்னா திர லக்னம். திர லக்னத்துக்கு என்ன சொல்லுவோம்? 3, 8 குடையவன் மாரகாதிபதி. அப்போ அந்த 3, 8 குடையவன் மாரகாதிபதினா அப்போ விருச்சக ராசிக்கு 3ஆவது வீடு யாருடைய வீடுன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி. 3, 8. அப்போ 3ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி யார்? புதன் பகவான். அப்போ உங்களுக்கு சனி திசையோ புதன் திசையோ, அப்போ உங்களுக்கு வந்து சனியுடைய புத்தியோ புதன் புத்தியோ, அப்போ சனியுடைய அந்தரமோ புதனுடைய அந்தரமோ, அப்போ திசை புத்தி அந்தரம் எது நடந்தாலுமே உங்களுக்கு வந்து பாதகமான பலன் தான் இருக்குமே தவிர சாதகமான பலன்கள் கண்டிப்பாக தரமாட்டார். உங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். என்னைக்காவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி திசையோ புதன் திசையோ நடந்து நீங்கள் நல்லது உங்களுக்கு நடந்திருக்குதான்னு பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடந்திருக்காது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த உடைய சனி புதன் உங்கள் லக்னத்துக்கு 10ஆவது வீடு. 10ஆவது வீடு யாருடைய வீடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி. சிம்ம ராசியில் அதாவதுன்றது வந்து சனியோ புதனோ உங்கள் ஜாதகத்தில் சிம்ம ராசியில் இருந்ததுன்னா இதுவும் வர்க்க தோஷம்தான். இது வர்க்க தோஷம் தான் சொல்லுவாங்க. சிம்ம ராசியில் சனியோ அல்லது புதனோ ரெண்டில் எந்த கிரகம் உட்காந்தாலும் சரி, இல்லை ரெண்டுமே சேர்ந்து உட்காந்தாலும் சரி, அதுக்கு பேர் வர்க்க தோஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியாக இருக்கட்டும், விருச்சிக லக்னமாக இருக்கட்டும். சரிங்களா? 3 அதாவதுன்றது 3, 6, 8, 12 குரு இருந்தால் அதுக்கு பேர் தான் சகட தோஷம்னு சொல்லுவாங்க. நளின இலக்கங்கள் கொடுக்கக்கூடிய சகட தோஷம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு 3ஆம் வீடுன்னு சொல்கிறது யாருடைய வீடு? மகர ராசியிலேயோ, அடுத்தது வந்து 6ஆவது வீடுன்னு சொல்லக்கூடிய மேச ராசியிலேயோ, 8ஆவது வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலேயோ, அதுக்கப்புறம்ன்றது 12ஆவது வீடுன்னு சொல்லக்கூடிய துலா ராசியிலேயோ குரு பகவான் இருந்தாருன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கு பேருன்றது வந்து சகட தோஷம். சரிங்களா? உடல் உபாதிகளை கெடுக்கிற தோஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் 12 கட்டத்தில் எந்த கட்டத்தில் வேணும்னாலும் சனியும் சந்திரனும் ஒரு வீட்டில் சேர்ந்து இருந்தால் அதுக்கு பேர் வந்து புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கால சர்ப தோஷம். ராகு கேது, இந்த ராகு கேதுக்கு உள்ளாரையே எல்லா கிரகம் உள்ளாரையே அடங்கியிருந்தா, ஒன்று கூட வெளியில் போகாமல் அடங்கியிருந்தா அதுக்கு பேர் வந்து கால சர்ப தோஷம். ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் லக்னம் என்ன? விருச்சிக லக்னம். அப்போ விருச்சிக லக்னத்திலிருந்து ரிஷப லக்னத்துக்குள்ளார எல்லாமே ஒரே சைடு அடங்கியிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த சைடோ இல்லை இந்த சைடோ அந்த கிரகத்துக்குள்ளாரையே எல்லாம் அடங்கியிருந்தால் அதுக்கு பேர் தான் கால சர்ப தோஷம். இது எல்லாத்துக்குமே ஸ்தலம் உண்டுங்க. சனி பிடிச்சிருந்தா திருநள்ளாறு, ராகு கேதுன்னா காலாஸ்திரி, அந்த மாதிரின்றது வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி தார தோஷம் புத்திர தோஷம்னா கூடுதல் பவனி கொடுமுடி, வர்க்க தோஷம் பித்ருக்கள் தோஷம்னா ராமேஸ்வரம். இப்போ எல்லாத்துக்குமே எல்லா இடத்துலையுமே ஸ்தலம் வந்துருச்சுங்க. பரிகாரம் எல்லா இடத்துலையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல படிப்பு இல்லாமல், நல்ல வேலை இல்லாமல்,
நல்ல வளர்ச்சி இல்லாமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல், திருமணம் தள்ளி போட்டுக்கிட்டு, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், முன்னேற்றம் இல்லாமல், உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல், நம்ம வாழ்க்கையில் வயசுக்கு மீறின கஷ்டம் அனுபவிச்சுட்ருக்கிறோம் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் முதல் காரணமே இந்த தோஷங்கள் தான். தோஷங்கள் இருந்தது அப்படின்னா நம்மளோட அழிவுக்கு காரணமே முதல்ல இந்த தோஷங்கள் தான். சரிங்களா? இது முதல்ல உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையான்றது முதல்ல நம்மளுடைய வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்துட்டு உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் சொல்ல உங்கள் ஜாதகத்தில் அந்த இடத்துல இருக்கான்றது பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு இத்தனை இடம்னு சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்துக்கு என்னென்ன ராசிகளும் நான் சொல்லியிருக்கிறேன். அந்தந்த ராசிகள் அந்தந்த தோஷங்கள் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக சொல்லப்போனால் இது எல்லாமே உங்களுக்கு தோஷங்கள். இந்த தோஷமெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருக்காது, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இருக்காது, தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுனாலும் ஒற்றை மண்ணை தான் ஒட்டுன்ற மாதிரி ஒன்றுமே நம்ம ஏறின இடத்துல இறங்கிட்டே தான் இருப்போம். சரிங்களா? அதனால் பாருங்கள். ரெண்டாவது, இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் பட்டன் கொடுத்துக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தொடர்ச்சியாக என்னோடய வீடியோக்கள் எல்லாமே உங்களை சேரும், பார்த்து நீங்கள் பலனடையலாம். சரிங்களா? இதை விட உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.